சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை ஒவ்வொரு வசனமாய் எல்இடியை பார்த்து சத்தமா படிக்கலாமா? நிறைவும் உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையவை. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோப்பு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம், மார்ச் மாதம், உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நீதியையும் நமக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு மாதம். சங்கீதம் 24:5 தான் இம்மாதத்தின் வாக்குத்தத்தம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். காலை 1:30 மணி இருக்கும். ஆவியானவர் என்னை ஜெபிக்க தூண்டினார். ஆவியானவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்னோடு பேசினார். என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிற ஆசீர்வாதம், அது இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் அவர்களுக்கு நான் கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, மனமகிழ்ச்சியின் நாளிலே, வாக்குத்தத்த நாளிலே, திருவிருந்து பந்தி ஆசரிக்கிற நாளிலே, மாதத்தின் 1ஆம் நாளிலே ஆண்டவர் நமக்கு ரொம்ப தீர்க்கமாய் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. எவன் அப்படி நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும். அது பாருங்க, 24:5 அவன்னு வந்திருக்கு. அப்ப எவன்னு கேட்கணும். எவன் அப்படின்னா 24:4 படிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும், இவன் தான். யாருங்க? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து, இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த 4 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 24:4 சொல்லுது, கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். 4 காரியங்கள் மெய்யாகவே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை. கைகளில் சுத்தம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கொரோனா வந்த காலத்தில் அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது, உள்ளே வரும்போது
கைகளை அடிக்கடி என்ன பண்ணுங்க, வாஷ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலும் யாருமே விரும்பாத ஹேண்ட் வாஷ் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுனுச்சு இல்ல. கஜா புயல் வந்தப்ப ஒரு கடையில் கூட மெழுகுதிரி கிடைக்கல. நமக்கு நல்லா தெரியும். எத்தனையோ கடையெல்லாம் நான் ஏறி இறங்கினேன். ஒரு கடையில் ஒரு சிங்கிள் மெழுகுதிரி கிடைக்கல. ஏன்? நாள் கணக்கில் நம்ம ஊரில் என்ன நடந்தது? கரண்ட் ஃபெயிலியர். ஆமென். இன்வெர்டர் இருந்தாலும் ஒர்க் ஆகலை. எவ்வளோ நேரத்துக்கு இன்வெர்டர் ஒர்க் ஆகும்? இந்த காலங்களை எல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. இதெல்லாம் ஒரு வெளிப்புறமாக நடந்தாலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிற கைகளின் சுத்தம் என்பது வெளிப்புறமான சுத்தம் அல்ல. கைகளில் நியாயக்கேடு இருக்கக்கூடாது. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடு சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமே இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானார். அடுத்த வசனம், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து, பகைஞன் எதிரி என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விண்ணப்பம், ஜெபம். கதறி கதறி ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார் பக்தன். ஆண்டவரே, என் கைகளில் நியாயக்கேடு இருக்குமானால். அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அது எப்படி நியாயக்கேடு? எசேக்கியேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிக்கும்போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் விபச்சாரம் பண்ணினார்கள், அவர்கள் கைகளில் இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் கைகளில் என்ன இருக்கிறது? இரத்தமும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களோடு விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளையும் அவைகளுக்கு இரையாக தீக்கடக்க பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நரகலான விக்கிரகங்களை சாதாரணமா விக்கிரகங்கள்னு பைபிள் எழுதல. எப்படி விக்கிரகங்கள்? நரகலான விக்கிரகங்கள். இந்த உலகம் எல்லாத்துக்கும் தெரியும், பைபிள்ல இருக்கிறது ஃபேக்ட், பைபிள்ல இருக்கிறது உண்மை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 2 புறஜாதி சகோதரர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஒருத்தர் கேட்குற கேள்விக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, கம்பராமாயணம், இதிகாசம் இதெல்லாம் ஒரு கதை இல்லையா? அதே மாதிரி பைபிளும் ஒரு கதை தான். உடனே அந்த அட்மின் கேட்குறாரு, அவரும் ஒரு இயேசுவை அறியாதவர் தான். இங்கே பாரு, கம்பராமாயணம் அதெல்லாம் ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இன்னும் போகிற போக்கில் பைபிள்னு அடிச்சு விட்டுட்டு போகிற. பைபிள்லாம் அப்படி கிடையாது. பைபிள் பரிசுத்தமானது, பைபிள் உண்மையானது, பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். நான் காலையில் அந்த 1:30 மணிக்கு கர்த்தர் வேர்டு கொடுத்து பேசி ஆராய்ந்து ஒரு கிட்டத்தட்ட 4:50 வரைக்கும் அவர் சமூகத்தில் நின்றுகிட்டே இருக்கும்போது இருதயம் நடுக்கம் எடுத்தது எனக்கு. ஆண்டவரே, ராப்பகலாய் வேத வாசிக்கிறேன், கிடைக்கிற நேரமெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறேன், எழுதுறேன், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்கிறேன். என் இருதயம் நடுங்குகிறது பரலோகத்தை நினைச்சா. வேதம் வாசிக்காதவர்கள் நிலைமை எப்படி? குடும்ப ஜெபம் பண்ணாதவர்களுடைய நிலைமை எப்படி? கர்த்தரை சார்ந்து நிற்காதவர்களுடைய நிலைமை எப்படி?
எப்பயாவது ஜெபிக்கிறவர்களுடைய நிலைமை எப்படி? இதெல்லாம் நினைக்கும் போது என் இருதயத்தில் நான் அழுகிறேன், பயப்படுறேன். ஆண்டவரே, இப்படி கைகளில் சுத்தமில்லாத ஒரு வாழ்க்கை, இந்த விக்கிரகத்தை நேசிக்கிறவர்கள், விக்கிரகமும் பக்கத்தில் பாருங்க விபச்சாரம். நான் கண்ணீரோட ஒரு காரியம் நான் சொல்வேன். விக்கிரகங்கிறது இந்த பூமியில் ரெண்டே ரெண்டு. ஒன்று, நீங்கள் உலகத்தில் பார்க்கிற விக்கிரகங்கள். ரெண்டு, பொருளாசை என்னும் விக்கிரகம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த விக்கிரகங்கள் இருக்கிற இடத்தில் எல்லாம் விபச்சார ஆவி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, புனித ஸ்தலம் என்று சொல்லுகிறார்களோ, அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆவிகள், நிறைய அசுத்த ஆவிகள், இந்த நடமாட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமென். கொஞ்சம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் துக்கப்படுகிறார். விக்கிரகங்களோடு விபச்சாரம் பண்ணி தாங்கள் எனக்கு பெற்ற தங்கள் பிள்ளைகளை எல்லாம் அவைகள் இறையாக என்ன செய்யப்படுகிறார்கள்? தீக்கடக்க பண்ணுகிறார்கள். இந்த ஆராதனையில் நம்முடைய கைகள் தேவனுடைய கல்வாரி அன்பினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டாம். அல்லேலூயா. நான் சொன்னேன், கைகளில் நியாயக்கேடு இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, மல்கியா 1:13 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது மல்கியா? ஆவியானவர் எவ்வளவு வருத்தப்பட்டு ஒரு காரியத்தை பேசுகிறார் என்றால், இதோ எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பேருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை, உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒருத்தர் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி ஏனோ தானோ என்று ஒரு மோசமான ஒரு காணிக்கையை கொண்டு வந்து பலிபீடத்தில் வைத்துட்டு போயிட்டார். தான் செய்கிறது தவறுன்னு அவர் உணரல. அந்த நாளிலே தானே அவருடைய சரீரம் வெகுவாய் பாதிக்கப்பட்டது. கதறி கதறி அழுகிறார். அழுகும்போது அவருடைய சத்தம் கேட்கிறது, மகனே, நீ என்னை எவ்வளவு அலட்சியப்படுத்தி ஒரு மோசமான காணிக்கையை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போற. உடனே அவர் தன் பாவத்துக்காக வருந்தி அழுது புலம்பி, இது பகிரங்கமாக ஒரு தேவாலயத்தில் கொடுக்கப்பட்ட சாட்சி. அன்றைய தினமே கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்தார். நான் யாரையும் பயமுறுத்தலை. காணிக்கை விஷயத்தில் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நம்ம இருதயம் இருக்கணும். அவருக்கு பெஸ்ட், தி பெஸ்ட். கர்த்தருக்கு கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் பெஸ்டாக கொடுக்கணும். காயின் ஆபேலை பார்த்தீங்கன்னா, ஆபேல் மந்தையினுடைய தலையீற்று, அந்த தலையீற்று, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், வேதத்தின் ஒழுங்கு, வேதத்தின் ஆதாரம், கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை ஆபேல் என்ன பண்ண, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், மந்தையினுடைய தலையிட்டு கர்த்தருக்கு பிரியமானதை எடுத்து கொண்டு போயிட்டான். ஆனால் காயின் கையில் கிடைச்சதை எடுத்துட்டு போனான். அதனால தான் கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யவில்லை. நம்ம இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துட்டு போயிட முடியாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தனமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது, தி பெஸ்ட், நம்ம வீட்டில் இருக்கிறதுலே பெஸ்ட்டை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணும்? கர்த்தர்கிட்ட கொடுக்கணும்.
அல்லேலூயா. அந்த சபையை நடத்துகிற போதகர், அந்த ஊழியத்தை செய்கிற போதகர் அதற்காய் நேரம் எடுத்து ஜெபித்து எதை எப்படி அதை சரி செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் அவரோடு பேசுவார். கர்த்தர் சரியாய் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் மல்கியாவில் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார், எந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று மல்கியா ரொம்ப அழகா சொல்றார். கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது சந்தோஷமா கொடுக்கணும். ஆமென். பெஸ்டா கொடுக்கணும், மேன்மையா கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவு யாருடையது? ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், உழைக்கிறோம், நல்ல பிரயாசப்படுறோம். கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், ஆதரிக்கிறார், பராமரிக்கிறார். எவ்வளவு மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான சம்பவம் உண்டு. அது என்ன சம்பவம்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அங்கே அபிமெலேக்கு ஒரு வார்த்தையை சொல்றான். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? இந்த சாராள் அம்மா இருக்கிறாங்களே, நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் ஆபிரகாம் மனைவி நான் சொன்னுச்சு, நான் அவருக்கு சகோதரின்னு சொன்னுச்சு. சரி, அவர்கிட்ட போய் கேட்டா அவர் என்ன சொன்னாரு? தன் சகோதரன் என்று இவளும் சொல்கிறார், அவர் சகோதரி என்று சொல்லுகிறார். ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவை அறியாத, கர்த்தரை அறியாத நான் எப்படி இருக்கிறேன்? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். இதை செய்தேன். சுத்த கைகள், உத்தம இருதயம். அல்லேலூயா. இதை எப்படி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கர்த்தர் யார் என்று அறிந்த, தேவன் யார் என்று அறிந்த, பிதா யார் என்று அறிந்த, தன்னை கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா என்று அழைத்த அந்த கர்த்தருக்கு முன்பாக எகிப்தில் இருக்கிற ஆட்கள் பொல்லாதவர்கள் என்று தெரிந்தும் கர்த்தருக்காக ஒரு விசுவாச வீரன் தைரியமா பேசாம யாருன்னு கேட்ட உடனே இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாம் பொல்லாதவர்கள்னு அறிஞ்சு இவள் என்னுடைய சகோதரின்னு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அந்த அம்மாவும் என்ன பண்ணிருச்சு? ஆனா அந்த அம்மாவை சொல்ல வச்சதே இவர் தான். யார் கேட்டாலும் நீ என்ன சொல்ல, நான் இல்லாட்டி என்னை கொண்டு எடுத்துருவாங்க, என்னை கொலை பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க, எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய நேரங்கள் இந்த யோசனை, எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் தான். அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் வருகிறது. ஆனால் தடுமாற்றத்தை அப்படியே விட்டு விடாமல் அவ்வப்போது நாம் சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து உடனுக்குடன் ஒப்புரவாகி உடனுக்குடன் அர்ப்பணித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை அழகுபடுத்த வேண்டாம். கைகளை உயர்த்தி ஆமென். அதாவது முதல் ஆராதனையில் சொல்லாத ஒரு ரகசியத்தை, சீக்கிரட்டை நான் இந்த ஆராதனையில் சொல்கிறேன். 2வது வேல்யூம் பரலோகத்தின் கீத சத்தத்தை தூக்கிக்கிட்டு திருநெல்வேலிக்கு பஸ் ஏறி ஓடுறேன். ஜான் ரவீந்திரநாத் ஐயாவை பார்த்து கையில் கொடுத்து ஆசிர்வதிக்கணும்னு. பரலோகத்தின் கீத சத்தம் முதல் வேல்யூமை வெளியிட்டவர் யார் தெரியுமா? டாக்டர் ஜீவானந்த ஐயா. ஜீவானந்த ஐயா தான் பிளஸ் பண்ணி வெளியிட்டாங்க. என்னை ஆர்டைன் பண்ணி என்னை பாஸ்டர்னு தமிழ்நாட்டில் அருமையான NLAG மோகன்
பாஸ்டர் டி மோகன் பாஸ்டர் உட்கார வச்சு, மோகன் பாஸ்டர் என் தலையில் கையை வச்சு, ஜீவானந்த கையை வச்சு, தமிழ்நாட்டில் எல்லா போதகருக்கு முன்னாடி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவனை மேல் போதக அபிஷேகம் இறங்கட்டுன்னு நல்லா கிராம ஊழியம் பண்ணிட்டு இருந்தவன், கிராமமே கெதின்னு கிடந்தவன், என்னை கொண்டு போய் கர்த்தர் ஹைலைட் பண்ணி அங்கே உட்கார வச்சு ஆசிர்வதிச்சு இந்த உலகத்துக்கு காமிச்ச. நான் ரெக்கமெண்டேஷனில் போனவன் இல்லை, பிதாவினால் அழைக்கப்பட்டு போனவன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டு போனவன். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளை ஆபிரகாம் தடுமாறுறாரு. அபிமெலேக்கு சொல்றான், நான் உன் மனைவியை தொடலப்பா, என் கைகளில் சுத்தம் இருக்கிறது, நான் உண்மையோடு இருக்கிறேன். ஆனால் அதற்கு கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார் தெரியுமா? அபிமெலேக்கு, உன் கையையும் வாயையும் உடம்பையும் கட்டி போட்டது நான்டா. அல்லேலூயா. நீ பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்தேன். இந்த ரெண்டுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, தன்னுடைய தம்பி, தன்னுடைய சகோதரன் லோத்து, அவன் போய் இப்படி அநியாயமாய் ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போய் பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் லோத்துக்காக இன்டர்செஷன் பண்ணாரு. 50லேருந்து படிப்படியாக இறங்கி வந்தாரு. ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு, சோதோம்ல போய் வாசல்ல உட்கார்ந்திருந்த லோத்துக்காக சகோதரனாகி ஆபிரகாம் பெருமூச்சு விட்டு கதறினாரு. மனைவியை தூக்கிட்டு போனவனை சும்மா விடுவாரா? இவருடைய மன்றாட்டு அங்கே அபிமெலேக்கினுடைய கைகளை கட்டி போட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்துல முழங்கால் படியிட்டு மன்றாடுகிற மன்றாட்டு உங்க பிள்ளைகள் பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கும், சத்தியமா தடுக்கும். அந்த மன்றாட்டுக்கு அவ்வளோ பெரிய கிருபை உண்டு. என் ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவா எனக்கு சொன்னார். ஜனங்களை ஜெபிக்க சொல், ஜனங்களை கதற சொல், ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுக சொல். இந்த 40 நாள் எனக்காக அழ வேண்டாம். நான் இந்த பூமிக்கு வந்தேன், எல்லாரும் என்னை ஏத்துக்கல, என்னை அடிச்சு சிலுவையில் தூக்கி போட்டானுங்க, நான் மரிச்சேன், என்னை அடக்கம் பண்ணாங்க, 3ஆம் நாள் உயிரோட எழுந்தேன், நான் இப்ப பிதாவினுடைய மடியில் இருக்கிறேன். இந்த ஜனத்தை பார்த்து சொல்லு, எனக்காக சோகமா இருக்க வேண்டாம். கத்தோலிக்க திருச்சபையில் இந்த 40 நாட்களும் சோகமே உருவாகி இருக்கும். எல்லாரும் ஒப்பாரி மயமா இருக்கும். இந்த 40 நாட்கள் எல்லாருடைய உடம்பு இளைச்சிரும். ஏன்னா யாரும் கறி சாப்பிட மாட்டாங்க, யாரும் மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த 40 நாட்களுக்கு பெரிய ஒரு விளக்கம், ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் ஒன்று இருக்கு. எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை இப்ப சொல்ல. இந்த அடிப்படையில் தான் கத்தோலிக்க மக்கள் தங்களை ஒடுக்குகிறார்கள். நல்லது, ஒரு விதத்தில் நல்லது, ஆனால் இது பாரம்பரியம். ஆனால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 40 நாட்கள் சோகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் உங்க விருப்பம். இந்த நாட்கள்ல ஒரு தவ முயற்சி, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, அவனுக்கு பேர் தான் தபசி. அல்லேலூயா. அப்ப அவனை கொண்டு கர்த்தர் சில பெரிய காரியங்களை செய்வார். தியாகம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விலைக்கரையும். அது எப்படி பாருங்க, உத்தம இருதயத்தோடு இவை செய்தாலும் அவனுடைய ஜெபம் கர்த்தருடைய கைகள் அவனை தடுத்தது. அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம கைகளின் சுத்தத்தை நம்ம பார்த்துட்டோம். ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருப்பீங்க. கைகளில் சுத்தம் என்றால் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கக்கூடாது, என் கைகளில் ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது, என் கைகள் விக்கிரகத்தை பார்த்து வணங்கக்கூடாது, என் கைகள் பொருளாசை பிடித்ததா இருக்கக்கூடாது, என் கைகள் பணத்துல சுத்தம், என் கைகள் மனிதர்களிடத்துல சுத்தம். இந்த சபை தைரியமாய் நான் சொல்வேன், ஊழியத்துக்கு 40 வருஷம் ஆகுது. இதில் வரக்கூடிய வருமானம், இதில் வரக்கூடிய பணம், இன்று வரைக்கும் நானும் என் குடும்பமும்
இன்று வரைக்கும் நானும் என் அலுவலகமும், இன்று வரைக்கும் நானும் என் அலுவலகத்தில் இதற்கு முன்னாடி இருந்தவர்களும், அவர்கள் எல்லாம் எடுத்த ஒரே தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த பணத்தை தவறான வழியில் ஒரு முறை கூட நாங்கள் பயன்படுத்தினதே கிடையாது. அல்லேலூயா. இது முழுக்க முழுக்க கர்த்தருக்காக, கர்த்தருடைய பணிக்காக. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கெல்லாம் கார் வாங்கணுங்கிற ஆசையே கிடையாது. ஆனால் ஊழியங்கள் விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய விருத்தி அடைய கர்த்தரே அந்த கேட்டை ஓப்பன் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நான் சொல்கிறேன். என் வீட்டு வாசலில் இது நடந்த உண்மை. புது கார், மகேந்திரா கம்பெனிக்காரன், மரோசாவில், அதுவும் அந்த எப்படி சொல்கிறது, அதுக்கு பேர் ஸ்பெஷல் எடிஷன். அதுக்கு பேர் என்னது? ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லி 2021 ஜனவரி 4 அப்படியே 4ஆம் தேதி கொண்டு வந்து வாசலில் நிப்பாட்டிட்டான். நாங்கள் போகலை, நாங்கள் வண்டியை தேடலை. அதுக்கு 10 பைசா இன்ன வரைக்கும் கடன் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அன்றைக்கு அந்த காரனுடைய மதிப்பு 11.5 லட்சம் ரூபா, இன்னைக்கு 17.5 லட்சம் ரூபா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். என்னுடைய சகோதரனுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா எரிபந்தமாய், அவருக்கு நம்ம ஆக்சிடென்ட் ஆன ஆம்னி ஒன்று, ஈகோ ஒன்று, ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துடணும். இன்னைக்கு வரைக்கும் முழங்காலில் தான் நிற்கிறேன். ஏதாவது ஆண்டவரை உதவி செய்யுங்க. எனக்காக நான் கார் வேணும்னு ஜெபிக்கவே இல்லை. ஆனால் என் சகோதரனுக்கு கார் வேணும். இங்கேருந்து அறந்தாங்கி போகிறார். அவருக்கு உடல்நிலையும் நல்லா இல்லை. வைராக்கியமாக போகாதீங்கனாலும் போகிறார். சொல் பேச்சு கேட்கறதில்ல. வைராக்கியமாக போகிறார். அப்போ நான் தேவ சமூகத்தில் முழங்கால் போடும்போது உங்கள் சந்தோஷத்துக்காக சொல்கிறேன், ஒரு பெரிய டீம் இங்கே சபைக்குள்ளே இருக்கிற ஆட்கள் இல்லை. சபையிலிருந்து புறப்பட்டு கல்யாணம் ஆகி அங்கங்கே போய் செட்டில் ஆனவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு SMS, ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிறாங்க. எங்கள் போதகருக்கு நாங்கள் ஒரு காரோட வந்து இங்கே நிற்போம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்களேன். எப்பேற்பட்ட கர்த்தர். ஆமென். கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாத தன்மை, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதது, கபடாய் ஆணையிடாது. நான் சொன்னேன், இங்கிருந்து செகண்ட் வேல்யூமை தூக்கிக்கிட்டு திருநெல்வேலியில் ஜான் ரவீந்திரநாத் ஐயா போய் பார்க்க போனேன். ஒரு அருமையான ஒரு பெரிய காட், அந்த ஊஞ்சல் மாதிரி ஒரு சேரு, அதில் இப்படியே ஆடிக்கிட்டு வெள்ளை தாடி மட்டும் தெரியுது தூரத்தில் இருந்து பார்த்தா. உள்ள போய் நுழையிறேன், எங்கே அவர் இருக்கிறாரு பார்த்தா வெள்ளையா. ஒரு சத்தம் கேட்குது, புதுக்கோட்டை மக்கு பிள்ளை வா, மக்கு வா மக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. அவர்கிட்ட போய் பக்கத்தில் போய் இந்த கேசட்டை கொடுத்து ஓ ஓ அப்படியே கண்ணீர் மலைமலையா ஊத்தும். நீ வருவேன்னு முன்னாடியே கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரா, டை நீ ஒரு அக்கினி அப்படின்னு எந்திரிச்சு காலில் ஒரு மிதி கொடுத்தார். காலில் ஒரு மிதி கொடுத்து அப்போ போட்ட ஒரு அக்கினி இருக்கு பாருங்க, வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. உலகத்தை கலக்குவ. உனக்கு நான் இன்னைக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆலோசனை, பிரசங்க பீடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர்ட்டையும் நீ பேசக்கூடாது. இது நம்பர் 1. நம்பர் 2, நீ உன்னுடைய வாழ்க்கையில் 7 பேர் வந்து உன்னை கூப்பிடுவான். இங்கே வா, அங்கே வா, என்கிட்ட வா, பணம் தரேன், அது தரேன், இது தரேன். அது மாதிரி என்னை 7 பேர் கூப்பிட்டாங்க. 7 பேர் கூப்பிட்டாங்க. நாங்கள் லேண்டு தரோம், பணம் தர்றோம், கார் தர்றோம், பொண்ணு தர்றோம். என்னுடைய வாலிப நாட்களில் வறுமையில் அதெல்லாம் என்னை தேடி வந்துச்சு. எதற்கு செவி கொடாதுன்னு சொல்லி அந்த பரிசுத்தவான் சொன்னதை அப்படியே இருதயத்தில் வச்சேன். ஆனால் நான் பிரசங்கத்தில் தோற்று போன நாட்கள் எப்படி தெரியுமா? பேசக்கூடாது, புல்பிட்டில் ஏறுற வரைக்கும் சொன்னார்ல. என்னைக்கெல்லாம் புல்பிட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது பேசிட்டு வந்தனோ அது தோற்று போன நாள்.
வேதம் சொல்லுகிறது, கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயை. இந்த கைகளில் சுத்தங்கிறது நீங்க ஏதோ ஹேண்ட் வாஷ் பண்றதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியங்கள். கைகளினால் எந்த பாவமும் நாம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சந்தோஷமா, ஆமென். ரெண்டாவது, இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாதா? மாசில்லாமல். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு. அப்ப மனுஷனுடைய இருதயத்துல பிறந்ததிலிருந்தே அவனுக்கு என்னதான் வருது? அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு பொல்லாததா இருக்கிறது. ஐயோ, சபையை நடத்துகிற மேய்ப்பரா நின்று நான் சொல்றேன், ஏதாவது ஒன்று நடந்தா நான் மனுஷன் தானே, அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பண்ணியிருப்பாங்களோ, இவங்க பேசியிருப்பாங்களோ, சாச்சா இவங்க இல்லை, அந்த அம்மா தான் போன வாரம் ஒரு மாதிரியா போணுச்சு, அது எதுவும் இங்கே எதுவும் சொல்லியிருக்குமோ. இந்த அருவருப்பான கேவலமான நினைவுகள் எல்லாம் இயல்பாகவே நம்முடைய மனதை கெடுக்கிற பிசாசுடைய ஆயுதங்கள். இதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அல்லேலூயா சொல்வோமா? அப்ப விடுதலை பெறும்போது இருதயத்தில் என்ன வராது? மாசு வராது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு மாசு வருதுன்னு சொல்லி அப்பவே நமக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டு போட்டுட்டு இருந்தோம்? மாஸ்க் போட்டு இருந்தோம். மாசு வருதுன்னு மாஸ்க் போட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? மாஸ்க். நான் சில பேரை கேட்பேன், ஏன் இன்னும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் ஜலதோஷம் பிரதர், கொஞ்சம் கஷ்டம். இப்போ நான் ஆராதனைக்கு வர்ற வழியில கூட கேத்தலிக் சர்ச் வாசல்ல நிறைய பேர் மாஸ்க் போட்டிருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய வாலிப தங்கச்சிங்க மாஸ்க் போடுதுங்க. அதுவும் செலக்ட் பண்ணி போடுற மாஸ்க் கருப்பு கலர். ஏன்னா அவர்களுடைய வழி தவறான வழி, அவர்களுடைய பாதை தவறான ஒரு பாதை. தங்களுடைய முகம் யாருன்னு யாருமே என்ன பண்ணிடக்கூடாது? கண்டுபிடிக்க கூடாது. பாய் ஃப்ரெண்ட். ஆனால் பயல்க ஒருத்தனும் மாஸ்க் போட்ட மாதிரி தெரியல. பயல்களுக்கு எப்பயுமே ஒரு தைரியம் இருக்கும் போல. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் என்ன போடுதுங்க? மாஸ்க் போடுதுங்க. அந்த மூக்கில் கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னை ஆச்சரியப்படுத்துகிற சில விஷயம், அர்த்தராத்திரில சில நேரங்களில் அலுவலகத்திலேருந்து 11 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் கூட வாலிப பையன், வாலிப பெண், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் நின்று பேசி, ரோட்டில் பேசி, மறைஞ்சு நின்று பேசுகிற அந்த காட்சியெல்லாம் பார்க்க இருதயம் நடுங்கும். பெற்றோர்கள் எங்கே நினச்சிட்டு இருப்பாங்க? பிள்ளை எங்கே போணுச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, என்ன சொல்லிட்டு போனான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இருதயத்தில் இருக்கிற மாசுக்கள். இந்த ஆராதனையில் இருதயத்தில் இருக்கிற எல்லா மாசுக்களும் வெளியில போகணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 23 வசனங்கள். இதெல்லாம் படிச்சா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா தெரியுமா? இன்னும் நீங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம். கொஞ்சம் எல்லாரும் தயவு செய்து கவனிக்கிறீங்களா? ஏசப்பா வச்சு பார்க்கறதெல்லாம் கிடையாது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வாய்க்குள்ள போகிறதெல்லாம் வயிற்றுல போய் எங்க போயிருமா? ஆசன வழியா எல்லாம் என்ன ஆயிரும்? வெளியில போயிரும், அவுட்லெட் ஆயிரும், எல்லாம் கழிந்து போகும். இதை நீங்க அறியலையா? ஆனா உள்ளுக்குள்ள இருந்து, வாய்க்குள்ள இருந்து புறப்படுகிறவைகள் எல்லாம் எங்க இருந்து புறப்படுது? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகள் தான் மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். ஒரு காலத்துல குஷ்டரோகி என்ன செய்யணும்? பாளையத்துக்கு புறமே நின்று தீட்டுன்னு கத்தணும். ஆனா இன்னைக்கு தீட்டெல்லாம் நமக்குள்ளே இருக்கு. 13 தீட்டு இருக்கு. படிப்போமா?
எப்படி என்னென்ன தீட்டு? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். பாத்தீங்களா? எப்படிப்பட்ட சிந்தனை? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சர்ச்சுக்குள்ள ஒரு செல்போன் காணாம போச்சு. காணாம போனது உண்மை. ஐயோ, யார் யாரையெல்லாம் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. இந்த சந்தேகங்கிற பேய் எல்லாரையும் போட்டு வாட்டி எடுத்து கடைசியில் கேமராவை பார்த்தா கேமரா மேட்டுப்பட்டி வரைக்கும் தான் காமிக்குது. அதுக்கப்புறம் எங்கிட்டு போனாங்கங்கிறது தெரியல. ஆட்களை கண்டுபிடிக்க முடியல, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம சபையில் காணாமல் போன செல்ஃபோன் தான். மண்டையை பிச்சுக்கிறோம். இதில் பாதிக்கப்படுறதுலாம் யார் பாதிக்கப்படுவாங்க தெரியுமா? நம்ம சிந்தனையினால நீதிமான்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஒரு ஆள் பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருந்தால் நம்ம உடனே என்ன நினைப்போம்? இவர் எடுத்திருப்பாரோ, இல்லை அவங்க எடுத்திருப்பாங்களோ, இல்லை ஏதாவது ஒரு சகோதரி பார்க்கறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்தாங்கன்னா கரெக்டு, இந்த அம்மா தான் எடுத்திருக்கோம். இல்லை இதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு, அங்கே இந்த அம்மா தான் இருந்துச்சு, அப்போ இதுதான் எடுத்திருக்கணும். ஐயோ, பாவத்தோட பாவத்தை சேர்த்து 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 ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் என்ன சொல்கிறேன், நம்ம இன்னும் ஒரு படி மேலே போகணும். ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை தேவனிடத்தில் சொல்லிட்டு விட்டுறணும். ஆமேன்னு சொல்கிறவங்க நல்ல சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. யார்கிட்ட சொல்லிட்டு விட்டுறணும்? கர்த்தர்கிட்ட சொல்லிடணும். ஆண்டவரே, ஏன்னா இந்துக்கள்கிட்ட அருமையான ஒரு பழக்கம் இருக்குது. புறஜாதி மக்கள்கிட்ட அவங்க நம்மளை மாதிரி முட்டிக்காலெலாம் போட்டு ஜெபிக்கிறது இல்லை. அப்படி ஜெபிக்கவும் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவான். எல்லாம் யார் பார்த்துக்குவா? அந்த ஒரு வார்த்தையோட போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆண்டவன் பார்த்துக்குவான். ஒருவேளை கிடைச்சிருச்சுனாலும் அவங்களுக்கு குஷி தாங்காது. பத்தியா, என் கடவுள் நிரூபிச்சிருச்சு பத்தியா அப்படின்னு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளால் நம்ம தீட்டுப்படக்கூடாது. வேதம் சொல்லுது, பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனை என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்தும். யாரை பத்தி யார்கிட்டையும் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இல்லையா சொல்லுங்க? அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ, அவங்க பரிசுத்தமானவங்களோ பரிசுத்தம் இல்லாதவங்களோ, அவங்கள பற்றி நம்ம பிளேம் பண்ண வேண்டிய அவசியமே. டோன்ட் பிளேம் அதர்ஸ். யார்கிட்டையும் யாரை பற்றியும் நம்ம போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. மனிதர்களாகிய நம்மிடத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கு, நிறைய தடுமாற்றங்கள் இருக்கு, நிறைய பாதகங்கள் இருக்கு. ஆனால் அவைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. அவ்வப்போது அதை சரி செய்ய வேண்டும். இன்னும் ஒருபடி கூடுதலாக சொன்னா, உடனுக்குடனே சரி பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவி உறவுகள், ஆண்டவரே காலையில் ஆண்டவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னா சாயந்தரம் சமாதானம் ஆயிடுவாராம். காலையில் அழுகைன்னா மாலையில் அக்களிப்பான். சொல்லுங்களேன். காலையில் நம்ம மேலே ஆண்டவர் கோபம் வருதுன்னு வைங்க, சாயந்தரமே மகனேன்னு கூப்பிட்டுருவார், மகளேன்னு கூப்பிட்டுருவார். அப்போ பொஞ்சாதினா புரியுமா? பெஞ்சாதியா? மனைவி கணவன் இவர்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம்லாம் உடனுக்கு உடனே தீர்வு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் பெண்டிங்லேயே வைக்கக்கூடாது. நிறைய பேர் இப்படி பெண்டிங்லேயே வச்சு இன்னைக்கு 15 வருஷம் 20 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வாழாமலே இருக்கிறான். ஒன்று சொல்லவா எல்லாருக்கும்? நல்ல தேவ சமூகத்தில் ஆண்டவருக்குள்ள நல்ல அறிக்கையிடுறேன், குடும்பம் மாதிரி ஒரு தெய்வீகம் எதுவுமே கிடையாது. இதை நம்புறவங்க நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க, அந்த குடும்பம், அந்த குடும்ப பந்தம், அந்த குடும்ப பாசம், அது ஒரு தெய்வீகமானது. உங்க குடும்பத்தில் உங்கள் மேல இருக்கிற அக்கறை மாதிரி உலகத்தில் வேற யாரும் அக்கறை எடுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
அப்போ இந்த மத்தேயுலேயோ மார்க்லேயும் நம்ம படித்தோமே, அதில் 13 வகையான பாவம் இருக்குது. எத்தனை வகையான பாவம்? 13 வகை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 28லேருந்து 32 வரைக்கும் படிச்சிங்கன்னா 23 வகையான பாவம் இருக்குது. அல்லேலூயா. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பிரதர், இருதயத்தில் மாசு இல்லாமல் வாழ்வது எப்படி? இருதயத்தில் மாசு இல்லாமல் இருப்பது எப்படி? இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 படித்தா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்க இருக்கிற இடத்துல உங்க இருதயம் உங்களோட பேசும். நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ போற வழி சரியில்லை, இந்த காரியத்தை விட்டு விலகு, இங்க நிற்காத. அப்ப நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்குமானால் தேவன் அதிலும் பெரியவராயிருந்து நம்மை நியாயம் தீர்க்க வல்லமை உடையவர். நான் சொல்ற வசனம் புரியுதா? ஆமென். புரியலன்னா இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்றேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, தன்னுடைய சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளது என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் ரயில்வே கேட் மாதிரி இருதயத்தை நீ என்ன பண்ணிட்டா? உனக்கிட்ட நல்ல வசதி இருக்கு, உன் கண்ணு முன்னாடி ஒரு சகோதரன் ஒருவேளை ஆகாரத்துக்கு என்ன செய்யறான்? கஷ்டப்படுறான், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம தடுமாறுறான். உனக்கு செல்வம் எதுக்கு? உன் சகோதரனுக்கு கொடுத்து உதவுறதுக்கு தான். திரளான செல்வங்கள் எதற்கு? அதை அழகு பார்க்கவா? உன் சகோதரனுக்கு உதவுவதற்காகத்தான். குறைச்சல் என்று கண்டு இருதயத்தை என்ன பண்ணிட்டா? அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது. எப்படி? நான் சொல்ற மாதிரி சொல்வீங்களா? எப்படி? எப்படி தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? எனக்குள்ள உண்மையாகவே காட்ஸ் லவ், காட்ஸ் டிவைன் லவ், டிவினிட்டி எனக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் எதனால புரிஞ்சுக்கலாம்? இல்லை, என் இருதயத்தில் மாசு இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் எதனால் புரிஞ்சுக்கலாம்னா, என் கண்ணு முன்னாடி ஒரு சகோதரன் படுகிற வேதனையை வேடிக்கை பார்க்காம, இருதயத்தை அடைக்காம ஓடோடி போய் அவனை தூக்கி விடுகிறேன் அல்லவா? அதுதான் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. சத்தமாமேன். நம்ம சபையில் பசுமையா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் தானே கடைசி வரைக்கும் நின்று ஜெபிக்கிறேன். தாய், 2 மகள்க, ஒரு பையன், இவங்க 4 பேரும் சபைக்கு வருவாங்க. எது வரைக்கும் வந்தாங்க? கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் வந்தாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சபைக்கு, இப்போ நம்ம சபையில் 100கணக்கான பேர் காணா போயிட்டாங்க கொரோனாவோட. எல்லாம் நியூ சோல்ஸ். அந்த எங்கள்கிட்ட ஒரு பட்டியலே இருக்கு. அந்த குடும்பம் இங்கிருந்து வெறுமையாக போகலை, எல்லா உதவிகளும் அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்தோம். ஏன் செய்தோம்? கணவர் குடிகாரர், இந்த பிள்ளைகள் பட்டினி கிடக்க முடியாது. அல்லேலூயா. இதில் இன்னொரு விஷயம், அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் ஆஸ்மா. பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுக்க போகிற பிள்ளைங்களுக்கு ஆஸ்மா இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்காக பட்டுக்கோட்டை டாக்டர்கிட்ட ஞானமுத்தை கூட்டிகிட்டு போக சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண உதவி பண்ணி கம்ப்ளீட் க்யூர் ஆகிட்டாங்க 2 பேரும். திடீர்னு பார்த்தா ஆராதனைக்கு பையனும் தாய் மட்டும் வர்றாங்க. எங்கம்மா பொண்ணுங்கள்லாம் கேட்டால் 2 பொண்ணுங்களும் திருப்பூரில் வேலைக்கு போயிடுச்சுங்க. ஏமா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, மெதுவாக சொல்லலான்னு இருந்தோம். சரி, இப்போ பையன் அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வருவான். அவன் வந்து என்கிட்ட கேட்பான், அண்ணே ஃபீஸ் கட்டணுண்ணே, அண்ணே புக்கு வாங்கணுண்ணே, அண்ணே செப்பல் வாங்கணுண்ணே, அண்ணே
யூனிஃபார்ம் எடுக்கணும், எல்லாத்துக்கும் முகம் கோணாம சந்தோஷமா அந்த பிள்ளைய கொடுத்து, ஏன்னா நல்லா படிக்கிற பையன், ஏழ்மை, அவனை நல்லா படிக்க வச்சாச்சு, +2 எழுதியாச்சு, நல்ல மார்க் வாங்கிட்டான். எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் அவனுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிச்சுன்னே தெரியலை. நல்ல சேலரி, நல்ல இது. திடீர்னு தாயையும் காணோம், பையனையும் காணோம். அப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து ஆள் அனுப்பி அந்த வீட்டில் போய் பார்த்துட்டு வாப்பா, நான் போனால் நல்லா இருக்காது, ஒரு மாதிரியே யோசிப்பாங்க, நீ போ. அண்ணே, பொண்ணுங்க அங்கிட்டு வேலைக்கு போயிடுச்சு, பையன் இங்கிட்டு வேலைக்கு அரசாங்க வேலைக்கு போயிட்டான், குடும்பம் இப்போ தழைச்சிருச்சு, செழிச்சிருச்சு. அவங்கள கேட்டால் சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டோம். இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இப்போ இந்த எழுப்புதல் வரும்போது நம்ம சபையில் திடீர்னு 15,000, 20,000, 30,000, 40,000 வரும். அது யார் தெரியுமா? இந்த 40 வருஷ ஊழியத்தில் சுகமானவங்க, இந்த 40 வருஷ ஊழியத்தில் விடுதலையாகி சபைக்குள்ளே வராதவங்க, இந்த 40 வருஷ ஊழியத்தில் கர்த்தரால் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கிட்டு பின்வாங்கி போனவங்க. இந்த எழுப்புதல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து முன்னாடி நிற்பாங்க. இது சத்தியம். இவங்க தப்பிக்க முடியாது. ஒரு தடவை பரம ஈவு உள்ளுக்குள்ள போயிருச்சுன்னா அவங்கள கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். பீட்டர் புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டார். எங்க நின்று கேட்டார்? திபேரியா கடற்கரையில் நின்றுக்கிட்டு. என்ன பாட்டு பாடுனானுங்க தெரியுமா? ராத்திரி முழுக்க தண்டு வலிச்சு ஒரு மீனும் எங்களுக்கு பக்கத்தில். சொல்லுங்க, இயேசு இருக்கிற வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை. இயேசு இருந்தா சரித்திரம், இயேசு இல்லைன்னா தரித்திரம். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு இருந்தா நீங்க யார் தான்? சரித்திரம் படைச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காரியத்தில் 3வது முக்கியமான காரியம், ஆத்துமாவை எதுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதா? மாயைக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் 20வது வசனம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 19, 20. ஒரு ஐஸ்வர்யவான் சொல்றான், அவன் குடோன் எல்லாம் இடிச்சு கட்டுறான், பயங்கர வருமானம், பயங்கர விளைச்சல். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தேவனோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இப்ப கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யவான், நீங்க இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு? ஒரு பெரிய பேலஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு மாளிகையை அவங்க கொடுத்து, சாவியை கொடுத்து சந்தோஷமா இருப்பார். வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டார். காரு, பங்களா, பிள்ளைங்க, குடும்பம், ஆசீர்வாதம், வீடு தலைச்சு நிற்கிது. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. நான் சொல்றேன், கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்போம். இதுக்காகத்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்டு கேட்டு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்து. நான் நல்லா பார்த்துருக்கேன் அனுபவத்தில். ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே கொஞ்சம் கர்த்தருக்கு தூரமாக தான் நிற்பாங்க. அந்த சரியான விதத்தில் கர்த்தரோட நெருங்கி இருக்கிறது யாருன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையோ உலகத்தையோ சார்ந்திராமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். இப்போ நாங்கள்லாம் வானம் பார்த்த பூமி தான். சத்தமா ஆமேன். கோர்ட்டுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன பேர்? சம்பளம் போடுற இடத்துக்கு பேர் ட்ரெஷரி. இப்போ மாதம் 31ஆம் தேதி ட்ரெஷரியை பார்த்து நிற்கணும். இப்போ நிறைய பேருக்கு பேங்கில் விழுந்துரும், அப்படி தானே? ஆனால் நாங்கள்லாம் வானம் பார்த்த பூமி. எங்கள் டேடி கரெக்டாக நடத்துவார். அல்லேலூயா.
அதனால செல்வங்கள், பணங்கள், ஆஸ்திகள், நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஐஸ்வர்யம் அல்ல. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மை, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை. அதனால தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த மாதம் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. அவன் தேவனால், கர்த்தரால் ஆசீர்வாதமும், தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த மாதம் கர்த்தரிடத்திலிருந்தே நீங்க ஒவ்வொன்றையும் வாங்கிக்க போறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, இந்த மாதம் ஒவ்வொன்றையும் யார்கிட்ட இருந்து? உங்களுக்கு செயின் வேணும்னா, நகை வேணும்னா, தோடு வேணும்னா, உடனே தபார்னு போய் புருஷன்ட்ட எனக்கு செயின் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்கக்கூடாது. என்ன பண்ணணும்? முழங்கால் போட்டு முதல்ல யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். எங்கள் வீட்டில் நல்ல ஜோவியலாக ஒரு சம்பவம் நடக்கும். எங்கள் அத்தை ரொம்ப ஆக்டிவாக இருந்த காலத்தில், இப்போ என்னுடைய மாமனாருக்கு நியர்லி 82 கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கார். பர்த்டே அவருக்கு 3ஆம் தேதி. இப்போ எங்கள் அத்தை 15 வருஷமாக என் வீட்டில் இருக்காங்க. இப்போ நான் என் மனைவியை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போய் 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் பிள்ளையும் சேர்ந்து ஓடின காலங்கள் எங்கே? இப்போ அதெல்லாம் நினைக்க வருத்தமாக இருக்குது. எங்கே போனாலும் நானும் சிஸ்டரும் பிள்ளைங்களும் தான் ஊழியத்துக்கு போவோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு 15 வருஷம். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மாமனார் என் வீட்டுக்கு 5 வருஷம் ஆச்சு. தகப்பனை போல, தாயை போல அவங்கள நம்ம நேசிச்சிட்டு இருக்கிறோம். எங்கள் அத்தை நல்ல ஆக்டிவாக இருந்த காலங்களில் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. அப்போ எங்கள் மனைவி சொல்லுவாங்க, எப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஃப்ரிட்ஜு வேணும்னு கேட்போம்ப்பா அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஜபந்தான், ஒரு ஃப்ரிட்ஜு வேணும்னு கேட்போம்ப்பா அப்படின்னு. உடனே எங்கள் அத்தை ரூமில் இருந்து ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, நீ கர்த்தர்கிட்டலாம் கேட்காத, கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் எண்ணெயை போட்டு தான் குடைவார். நீ கர்த்தர்கிட்டலாம் என்ன பண்ணாத, நீ கர்த்தர்கிட்ட கேட்டினா கர்த்தர் எண்ணெயை போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? குடைஞ்சிட்டு இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாம. இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒவ்வொன்றத்தையும் வாங்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கபடாய் ஆணையிடக்கூடாது. இந்த கபடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் டிசிட், குயிலி, கன்னிங், ட்ரிக்கரி. தமிழில் சொன்னா சூழ்ச்சி, வஞ்சனை, சூது, கள்ளத்தனம். பக்கத்தில் சொல்லுங்க, சூழ்ச்சி, வஞ்சனை, சூது, அப்புறம் கள்ளத்தனம். பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி போறது, தெரிஞ்சு தெரியாதது மாதிரி கேட்கறது. ஒரு விஷயம் ஆல்ரெடி தெரியும், தெரியாதது மாதிரியே கேட்பாயா? அல்லேலூயா. அப்ப யாருக்கு தேவனால் ஆசீர்வாதம் வரப்போது? கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவர்கள், ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவர்கள், கபடாய் ஆணையிடாதவர்கள். கர்த்தர் நல்லவர். எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம்.